ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஏஎன்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மூவி டைம் இந்த வாரம் பிளான் பண்ணலான்னு பண்ணியிருந்தோம். அதனால் மூவி டைமுக்கு பீஸா வீட்லேயே ரெடி பண்ணலான்னு பீஸாவும் கார்லிக் ப்ரெட்டும் ரெடி பண்ணியிருக்கோம். என் பாப்பாவோட ரெசிபி தான் இது, அவங்க தான் ரெடி பண்ணாங்க. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பீஸா ரெடி பண்ணுறதுக்காக நல்லா வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்கலாம். 2 கப் அளவு வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நான் கெட்டல்லே சூடு பண்ணியிருக்கேன். 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் சூட் பண்ணால் போதும். அந்த அளவுக்கு வெது வெதுப்பு இருந்தால் போதும். இப்போ இதில் நம்ம வந்து ஈஸ்ட்டு சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட்டு. ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ஈஸ்ட் உங்களுக்கு ப்ரூவ் ஆகாது. ஈஸ்ட் அப்படியே வந்து சேர்த்து போயிடும். 4 டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்திருக்கேன். ஈஸ்ட்டு கூட சர்க்கரை சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸ்ட்டு நல்லா வந்து பொங்கி வரும். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுருங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து ஈஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு. இப்போ இதில் நம்ம மாவை சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு வந்து 5 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். அந்த மெஷரிங் கப்லேயே 5 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன். உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவுக்கு நான் யூஸ் பண்ண தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2.5 கப் அளவு எடுத்திருக்கேன். 2.5 கப் அளவு யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம இதிலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நல்லா க்ளீனான சர்ஃபேஸில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கணும். கவுண்டர் டாப்லேயே கொட்டிட்டு நல்லா மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா நீட் பண்ணி பிணையணும். நம்ம நல்லா மாவு எந்த அளவுக்கு நம்ம நல்லா நீட் பண்ணி பிணையிறோமோ அப்போ தான் வந்து பீஸாவும் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிடவும். இந்த அளவுக்கு நல்லா நீட் பண்ணோம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து வரணும். நல்லா கையில் ஒட்டாமல் மாவு இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ இதை வந்து நம்ம மாவு பிணைஞ்ச அதே பாத்திரத்துலேயே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயை நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவை வந்து உள்ளே வச்சு மூடி வச்சிடலாம். மாவு வந்து அடியில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அது போடுறது, அவ்வளோதான். இந்த அளவுக்கு போட்டால் போதும் எண்ணெய். இப்போ இதை வந்து நான் ஒரு கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணி வைக்க போகிறேன். இது வந்து 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வைக்கிறேன். இங்கே குளிர் அதிகமாக இருக்கிறதுனால ஓவனில் வச்சுட்டு லைட் ஆன் பண்ணி விட்டுருக்கேன். நல்லாவே பொங்கி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம வந்து சாஸ்க்கெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். பீஸா சாஸுக்கு வந்து ஒரு 9 தக்காளி எடுத்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துருக்கேன். நல்லா பெரிய சைஸ்லேயே. கொஞ்சம் சாஸ் அதிகமாக செஞ்சு வச்சோம்னா நல்லா தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்போ வேணாலும். ஒரு வெங்காயம் சேர்த்திருக்கேன். இந்த சைஸில் ஒரு வெங்காயம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதுக்கு ஒரு கொதி வரட்டும். அந்த கொதி வந்ததுன்னு பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம லைட்டாக கொதிக்க விட்டோம்னா போதும். 10 நிமிஷத்தில் நல்லா கொதி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு தக்காளியோட தோலையெல்லாம் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியோட தோலையெல்லாம் பீல் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடயே வந்து ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்திருக்கேன். பூண்டையை சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதே வாணலியில் இதை சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை சேர்த்திட்டு அதில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்திக்கலாம். இதுலேயே 1 டீஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கேன். ஆரிகானோ 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். பேசில் 1 டீஸ்பூனு. ஃப்ரெஷ் பேசில் இருந்து போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காஞ்சது கிடைக்கும், அதுவும் சேர்த்திக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்த்திட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்புத்தன்மை வந்துடும். லைட்டாக 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திக்கிட்டா போதும். இந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற அளவுக்கு 1 டீஸ்பூன் போதும். ஆரிகானோ 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாம். இதில் நான் கொஞ்சம் கார்லிக் பவுடர் சேர்த்திருக்கேன். அது கொஞ்சம் நல்ல ஒரு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் கார்லிக் பவுடரும் சேர்த்திருக்கேன். கார்லிக் பவுடர் இல்லைன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நம்ம பூண்டு சேர்த்திருக்கிறதே போதும். 1 டீஸ்பூன் அளவு வினிகர் சேர்த்திருக்கேன்.
சர்க்கரை வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சர்க்கரை 1 டீஸ்பூன் சேர்த்தோம்னா நம்மளுக்கு அந்த ஸ்வீட்டு வந்து அந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்தால் போதும். இப்போ சாஸும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பீஸாவுக்கு தேவையான காய்கறி எல்லாம் நறுக்கிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பன்னீர் சேர்த்து தான் செஞ்சுருக்கேன். பன்னீர் பீஸா தான் பண்ணியிருக்கேன். பன்னீர் எல்லாம் இந்த மாதிரி நல்லா க்யூபாக கட் பண்ணிவிட்டு இதில் சால்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறேன். அவ்வளோதான். வேறு எதுவுமே பெருசாக சீசனிங் எல்லாம் சேர்த்துல நான். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சில்லி பவுடரும் போட்டால் போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது டாப்பிங்ஸ் வந்து நம்மளோட விருப்பம் தான். நம்மளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நம்ம சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பன்னீர், வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன். என்கிட்ட ஆலிவ்ஸ் இருக்கிறதுனால நான் ஆலிவ்ஸும் சேர்த்திருக்கேன். ஆலிவ்ஸ் ரொம்பவே பிடிக்கும் டேஸ்ட்டு. ஆலிவ்ஸ் இருக்கிறதுனால நான் ஆலிவ்ஸ் சேர்த்திருக்கேன். நீங்கள் கார்ன் கூட சேர்த்திக்கலாம். மஷ்ரூம் சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தின்னாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த சைஸில் இருந்தால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு பேக் பண்ணி வரப்போ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெங்காயமும் சரி, குடமிளகாயும் சரி, இந்த அளவுக்கு சைஸில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். அது கூடயே வந்துட்டு ஆலிவ்ஸும் நல்லா கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இது வந்து நான் ரெடி ஆகிடுச்சு. கரெக்டாக எனக்கு 1.25 மணி நேரத்தில் வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. அந்த இடத்தோட டெம்பரேச்சரை பொறுத்து மாவு நல்லா பொங்கி வந்துடும். அவ்வளோதான். அதே போல் ஈஸ்ட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ரொம்ப பழைய ஈஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மாவு பொங்காது. இதில் வந்து நான் தேவையானது வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கார்லிக் ப்ரெட் செய்யலான்னு இருக்கும். அதனால் கார்லிக் ப்ரெட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு 2 பீஸா செய்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கேன் நான். நான் வந்து என்கிட்ட கேஸ்ட் அயர்ன் தவா இருக்குது. அதுலேயே தான் நான் வந்து பீஸா செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். கார்லிக் ப்ரெட்டு வந்து கேக் டின்லேயே வந்து கார்லிக் ப்ரெட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி இருந்ததுனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். பீஸாவும் நல்லா வந்து சாஃப்டாகவும் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. தின் க்ரஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக வேணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் மொத்தமாகவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃபோர்க்கை வச்சுட்டு இந்த மாதிரி ப்ரிக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாஸ் சேர்த்திக்கலாம். நம்மளுக்கு எந்த அளவுக்கு சாஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கலாம். நான் நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணியிருக்கேன் சாஸு. அப்போ தான் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும் எங்கள் வீட்டில். இப்போ இதில் நம்ம தேவையானதெல்லாம் சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து சீஸ் சேர்த்திருக்கேன், மொசரெல்லா சீஸு. அதுலேயே வந்துட்டு இப்போ ஆனியன், கேப்சிகம்லாம் சேர்த்திக்கலாம். நம்மளோட விருப்பம் தான் காய்கறி எல்லாம் வந்துட்டு. இதெல்லாம் வந்து நம்ம வதக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியே சேர்த்துட்டு நம்ம பேக் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் பண்ணி முடித்ததும் சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாகவும் இருக்கும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து பேக் பண்ணுறதுக்கு 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா போதும். பீஸா வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை பேக் பண்ண வச்சுட்டேன் நான். அடுத்து நம்ம கார்லிக் ப்ரெட்டுக்கு ரெடி பண்ணிக்கலாம். கார்லிக் ப்ரெட்டுக்கு 8 இன்ச் பேன் தான் எடுத்திருக்கேன். 8 இன்ச் பேனில் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையும் வந்து ஃபோர்க்கை வச்சு ப்ரிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது மேலே நான் கார்லிக் பவுடர் சேர்த்துருக்கேன். நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கேன். கார்லிக் பவுடர் போட்டு பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கார்லிக் பவுடர் போட்டுட்டு நல்லா இந்த மேலே வந்துட்டு மிக்சடு சீஸ் தான் சேர்த்திருக்கேன். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கார்லிக் ஃப்ளேவரோட சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக, சைட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், பீஸாவும் ரெடி ஆகிடுச்சு, கார்லிக் ப்ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரே ஓவனில் எல்லாத்தையுமே வச்சு எடுத்துட்டேன். கார்லிக் ப்ரெட் பார்க்கும்போதுமே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. மூவி டைமுக்கு எல்லாம் ரெடி பண்ணதும் என் பொண்ணு வந்து இது கூடயே வந்துட்டு லெமனேடும் ரெடி பண்ணியிருந்தாங்க.
பி ஹாப்பிங்கிற ஒரு மூவி போட்டிருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் பார்க்குற மாதிரி ரொம்பவே அருமையாக இருந்தது படமும். நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம் எல்லாருமே. நம்ம எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வீட்லேயே வந்து செஞ்சு வீட்டிலே மூவி டைம் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இதை வந்து நான் அந்த பீஸாவுக்கு செஞ்சுருக்க சாஸ்லேயே வந்து டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இதோட அளவுகளெலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பேக்கிங் டைம் வந்து ஒவ்வொரு ஓவனுக்கும் வந்து வித்தியாசம் படும். ஒரு 5 நிமிஷம் வந்து முன்ன பின்ன ஆகலாம். செக் பண்ணி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.